மார்னிங், வெரி குட் மார்னிங். மார்னிங் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். பிக்கெஸ்ட் லேண்ட்மார்க் ப்ரோக்ராம் நடக்க போகுது. சரிங்கண்ணா. 13th, 14th, 15th டெல்லியில 13th ஈவினிங் நார்த் பிளாக் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆஃபீஸில். அது உள்ளெல்லாம் அவ்வளோ ஈஸி யாராலையும் என்டர் ஆக முடியாது இல்லைங்களா? ஆமாண்ணா, கண்டிப்பாண்ணா. இந்தியாவோட டோட்டல் ஃபினான்ஸ் கண்ட்ரோலு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி நார்த் பிளாக்ல அங்க இருக்கிற பேங்க்வெட் ஹால்ல ஒரு லேண்ட்மார்க் ப்ரோக்ராம் நடக்க போகுது. ஏன்னா 22 இயர்ஸ் ஆஃப் நம்மளோட இதுக்கு நம்ம கடந்து வந்த பாதைக்கு ஒரு ஸோ அது ஒரு மிகப்பெரிய ப்ரோக்ராம். அதுக்காக ஜெர்மன்ல இருந்து மார்க்ஸ் மேடம் அவங்க ஆடிட்டர் டீமு பிளஸ் லீகல் டீமு நமக்கு ஓனர்ஷிப் கொடுக்குற அந்த டெலிகேட்ஸ் பிளஸ் இந்தியன் கவர்மெண்ட் சார்பா பொலிட்டிஷியன்ஸ் யாரும் டைரக்டா இன்வால்வ் ஆக முடியாது இல்லைங்களா? எலெக்ஷன் கேம்பெயினிங் நடக்கிறதுனால அதுக்காக அதுல இருக்கிற அவங்களோட டெலிகேட்ஸ் பியூரோக்ராட்ஸ் சொல்றாங்க இல்லைங்களா? பியூரோக்ராட்ஸ் ஒரு 18 பேர் கலந்துக்கிறாங்க. இது வந்து வேர்ல்டு லெவல்ல இது ஒரு பெரிய சக்சஸா இந்தியா வந்து ஃபினான்ஷியலா ஸ்ட்ராங்ன்றத they are going to expose to the international community. Government of India is financially strong because of this funds. அப்படின்றத உலகத்துக்கு எடுத்து சொல்ல போற 4/13 மே 13th ஈவினிங் 4 o'clock நார்த் பிளாக்ல. ஸோ இதுக்கு நமக்காக உழைச்சவங்க, நமக்கு 20 வருஷமா எதுவுமே கண்ணில் பார்க்காம இது வரைக்கும் நமக்கு உண்மையா விசுவாசமா நமக்காக போராடினவங்க, அந்த ஃபண்ட் இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகிறப்ப எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் பெனிஃபிட் ஆக போறாங்க. இதுக்கு பினான்சியலா நமக்கு இது முடிக்கிறதுக்கு உறுதுணையா உதவியா இருந்த எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கணும்னு டிசைட் பண்ணிருக்காங்க. நடுவுல நம்ம போனோம், நீங்க போனீங்க, நான் போனேன். எல்லாமே வந்து ஃபைனலா எல்லாமே கம்பெனிக்கு போனது. கம்பெனி அவங்கவுங்க வந்து அந்த டைம்ல கான்ட்ரிபியூட் பண்ண ஹார்ட் ஒர்க்னாலதான் இது வந்து இவ்வளவு பெரிய வெற்றின்றது சாத்தியம். இது எல்லாமே அஸ்வின் சார் சூப்பரா கோஆர்டினேட் பண்ணி நமக்கு அப்போதைக்கு நம்ம கோவம் ஒருத்தர் இருந்தாலும் பட் ஃபைனல் ரிசல்ட் வரப்போ இத்தனை பேரோட லைஃப் சேஞ்ச் பண்ற இவ்வளவு பெரிய ஃபண்ட் இருக்கிறப்போ கொஞ்சம் இப்படி அப்படியே நெல்லிவு சிலியோட தான் இருந்து ஆகணும். அவரோட ரோல் அவர் பிளே பண்ணது நமக்கு அப்போ கொஞ்சம் நீங்க உங்களை எல்லாம் டைரக்டா டீல் பண்ணிட்டாரு, உங்ககிட்ட டைரக்டா போயிட்டீங்களே அப்படின்ட்டு நம்ம ரெக்கைய கட் பண்ணிட்டு நம்ம விட்டாரு அப்படின்ற வருத்தம் எனக்கு இருந்தது. ஸ்ட்ராங்கா இருந்தப்போ இருந்தாலும் நம்ம ஓடிட்டு இருந்தோம். ஃபைனலா வர்றப்போ அந்தந்த லீடர்ஸ்க்கு இப்போ உங்க மூலியமா யார் யார் வந்தாங்க? உங்க டீம் ஆளுங்க தங்கதோர ஒரு ஜவுளி கடைக்காரனா மணி, அப்புறம் வீரமணி, ஆரணி குமார், தாமு, முனுசாமி அண்ணன், நவாப் ஜான் அந்த பாய் டீம்னா, அப்புறம் வந்து வேலம் சுரேஷ், சென்னை குமார், அவர் நம்ம ஆடிட்டர் பாண்டியன். பேருக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு 10 பேர் மட்டும் என்ட்ரி கொடுக்கறதுக்கு ரெடி பண்றோம்னு வச்சுங்களேன். சரிங்க. உங்களுக்கு தான் தெரியும் ஒவ்வொருத்தரும் எவ்வளவு இதுல கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்க. உங்க டீம் எவ்வளவு பணம் கொடுத்திருப்பாங்க. நிறைய அஸ்வின் சார் கிட்ட கொடுத்திருப்பாங்க. உங்ககிட்ட உங்க மூலியமா நீங்க இல்ல அஸ்வின் சார் அவங்களுக்கு தெரிய போறதுல நீங்க எல்லாரும் நேரம் கொடுத்து உட்கார வச்சதுனால தான் அவங்களுக்கு அஸ்வின் சார் தெரிஞ்சது. உங்களால முடிஞ்சதை நீங்க பண்ணி கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் அஸ்வின் சார் டேக் அவுட் பண்ணாரு, அவங்களுக்கும் பண்ணாங்க. அதே சேம் வே அந்த இம்பார்ட்டன்ஸ் நம்மளும் அதே மாதிரி எப்படி அஸ்வின் சார் எனக்கு கொடுக்குறாரோ அதே மாதிரி நானும் அந்த லீடர்ஸ் கொடுத்தாதானே நான் அது கரெக்டா நமக்கு எவ்வளவு மனசு வருத்தங்க நடுவில் கஷ்டம் இருந்தாலும் இப்போ முடிவுன்னு வரப்போ மிகப்பெரிய ஒரு இது சக்சஸ் ஆகுறப்போ இந்த சின்ன சின்ன விஷயத்த நம்ம வயலேட் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? கண்டிப்பா. இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க யாரை கூப்பிடுறீங்களோ உங்களுக்கு 10 பேர் மட்டும் ஆப்ஷன். நீங்க 1 பேர்கிட்ட வாங்கிருக்கலாம், 30 டீம்ல இருக்கலாம், 50 டீம்ல இருக்கலாம். ஆனா நீங்க 10 பேர் சொன்னீங்க இல்லைங்களா? அவங்களுக்கு என்ட்ரி பீஸ் இப்போ இன்னைக்கு ஈவினிங்குள்ள அந்த லிஸ்ட் கொடுக்கணும். ஏன்னா அந்த ஆர்பிஐ உள்ள போறதுக்கு அவங்க என்ட்ரி பாஸ் கொடுக்கணும் இல்லைங்களா? கண்டிப்பா. இப்போ வீரமணி வராரு, வீரமணிக்கு அவரோட போட்டோ அட்ரஸ் இதெல்லாம் போட்டு உள்ள போறதுக்கு கேட் பாஸ் மாதிரி கொடுப்பாங்க இல்லைங்களா? எனக்கு இன்னைக்கு ஈவினிங்குள்ள கொடுக்கணும். சரிங்களா? அது என்னன்ட்டு பாருங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபங்க்ஷனு, இந்த ஃபண்ட் முடிஞ்சு எத்தனையோ கோடிக்கணக்கான பேருக்கு அதோட பெனிஃபிட் போக போகுது. ஆனா முடிகிற டைம்ல அந்த ஸ்டேஜ்ல அந்த பிரிமைசஸ்ல யார் இருந்தாங்க அவங்களுக்கு கவர்மெண்ட் சார்பா ஒரு மொமெண்டோ கொடுப்பாங்க, ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க.
சூப்பர்ண்ணா சூப்பர். ஒரு நினைவு பரிசு இருக்கும். சரிங்க. ஆர்பிஐ எம்பளமோட எம்போஸ் பண்ணி அது நினைவு பரிசு இருக்கும். சரிண்ணா. சர்டிபிகேஷன் இருக்கும். இல்ல இந்த ஃபண்டில் எத்தனை லட்சம் 1000 பேர் பணம் போட்டிருப்பாங்க. எல்லாருக்குமே கிடைக்காது அந்த சான்ஸ். கண்டிப்பா கண்டிப்பாண்ணா கண்டிப்பா. எல்லாருக்கும் லட்சக்கணக்கான பேருக்கு